ஹலோ, என்னோட பர்த்டேயோட மினி விலாக் தான். பர்த்டே அன்னைக்கு நைட்டே என் ஹஸ்பண்ட் வந்து பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டோட என்னை எழுப்புனாங்க. ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே அவங்க கையாலே வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து பண்ணாங்க. எனக்கு யூஸ்வலாக ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக அதை இவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வரைக்கும் கொடுத்த கிஃப்ட்லேயே பெஸ்ட் கிஃப்ட்னால் நான் இதை தான் சொல்லுவேன். அண்ட் டைட்டன் ராகா வாட்சும் வாங்கி கொடுத்தாங்க. டைட்டனில் ராகா வாங்கணும்னு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. யூஸ்வல் எல்லாரோட பர்த்டே விஷஸோட மார்னிங் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆனிச்சு. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் லைலாக் ஸ்டோரிஸுங்கிற பேஜ்லேருந்து அனார்கலி டைப் சுடிதார் வாங்கியிருந்தேன். ஃபிட் அண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஃப்ளோரல் டிசைன் தான். அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால பிரியாணி விருந்து. பிரியாணியை விட பெஸ்ட் ட்ரீட் எதுவுமே இருக்காது. நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு டெய்லி ஒரு சாட் குட்டி ஷாப் மாதிரி இருக்கும். அங்கே எனக்கு பிடிச்ச தட்டு வடை, பானிபூரி, மசால் பூரிலாம் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். ரொம்ப லேட்டாக தான் போனேன். பட் ஃபைனலாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு நைட் வந்து லோகா மூவிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. மூவி செமையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். எப்போவுமே இந்த பாப்கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். மூவி போனால் மற்ற ஸ்நாக்லாம் சாப்பிட மாட்டேன். ஒரு பாப்கார்ன், அதுவும் நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்ட்டு வாங்கிடுவேன். பாப்கார்னை விட அதில் மசாலா வந்து நிறையா இருக்கும். நல்லா சாப்பிட்டு என்னோடய டேவும் வந்து ஹாப்பியாக முடிஞ்சது.